ஹே கிருஷ்ணா, இதுதான் வர்க்கலா பீச். இதுதான் அழகா பாபநாசம் ஃபால்ஸ், நேச்சுரல் ஹெர்பல் வாட்டர். இந்த இடத்துல எல்லாரும் வந்து நல்லா குளியல் போடுவா, அழகாக தர்ப்பணம் பண்ணிட்டு இங்கே குளிக்கிறது உண்டு. ரொம்ப விசேஷமான ஒரு ஜலம் இது. இது மேலே தான் வர்க்கலா, அதுக்கு மேலே தான் அழகாக கோவில் இருக்குது. ரொம்ப விசேஷம். இந்த பீச்சில் ஒரு தடவை ஒரு டச் கப்பல் இப்படி பைபாஸ் ஆகி போயிட்டு இருந்தது. ஒரு சிட்டியில் அந்த கப்பல் போகவே முடியல, என்ன பண்ணாலும் போகலை, என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. அப்போ வர்க்கலா கோவிலில் ஜோராக சங்கநாதம் முழங்குற பூஜை சமயத்தில். அப்போ அந்த கேப்டன் கேட்குறான், என்ன சப்தம்னு. அப்போ அவள் சொல்கிறா, இது வந்து இந்த கோவிலுடைய சங்கநாதம். ரொம்ப பவர்ஃபுல் காடா அப்படின்னு கேட்குறான். ஆமான்றா. உடனே அவன் பிரார்த்திக்கிறான், நீ மட்டும் என்னோடய கப்பலை அழகாக நகர்த்தி விட்டுட்டேன்னா உனக்கு நான் ஒரு மணி கட்டி தரேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அழகாக ஒரு காற்று வர்றது, அந்த கப்பல் அப்படி அழகாக தள்ளிட்டு போகிறது. அதுக்கப்புறமா அந்த டச்காரன், அந்த கேப்டன், அந்த கோ கேப்டன், வைஸ் கேப்டன், அவள் ரெண்டு பேருமா சேர்ந்து அழகாக அந்த கோவிலில் ஒரு மணி கட்டியிருக்கா. 1757 வருஷம். இன்னி வரைக்கும் அந்த மணி இருக்குது. அவள் பேரெல்லாம் கூட போட்டிருக்கு. ஸோ வர்க்கலா ஜனார்தனன் யாருக்கு வேணாலும் கிருபை பண்ணக்கூடிய கருணா சாகரன். இந்த பீச்சே அவ்வளோ அழகு. இங்கே ஒரு தெய்வீகம் உண்டு, ஆச்சரியமான இந்த ஹெர்பல் மலை உண்டு. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். சீக்கிரம் ஜனார்தன் உங்களை அழைச்சிட்டு வரட்டும். இந்த வர்க்கலா பீச் அத்தனை பேருக்காகவும் சேர்த்து இங்கே பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு காண கிடைக்கிறது. அத்தனை பேருக்காகவும் சேர்த்து ஜனார்தன பிரியதாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாருடைய மூதாதையர்களும் சத்கதி அடையட்டும். எல்லாருடைய மூதாதையர்களும் பகவானுடைய திருவடி அடையட்டும். ஜனார்தன பிரியதாம். ராதே கிருஷ்ணா. சீக்கிரத்தில் பகவான் உங்களை நிச்சயமாக அழைச்சிட்டு வருவான். ஆனந்தமாக இந்த பாபநாசத்துக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஜோராக வரணும். ராதே கிருஷ்ணா.